வந்தாரு. இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. வணக்கம், என் பெயர் ராம்குமார். உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸின் மகன். உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும். மிஸ்டர் ராம்குமார், என் பேர் அருண். இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா. உங்க முன்னாடியே நான் இவ கூட இப்படி நிக்கிறேன்னா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரெண்டாந்தரமா உங்க தலையில கட்டி வைக்க எங்க சித்தி சதி செய்யறாங்க. ஆனா என்னையும் இவரையும் எங்க சித்தி இல்ல, இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது. எனக்கு அருண், அவருக்கு நான். உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப்படுற நிச்சயதார்த்தம் ஒரு சடங்குதான். ஆனா கல்யாணம் நடக்காது. என்ன, அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கும். இது இவ வயிற்றுல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம். 14 வருஷமா பர்மனன்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுல குழந்தை வளருது. வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். லுக் மிஸ் பாமா, உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஒத்துமையா இருக்கிற என்னையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்தேன். நல்ல வேலை, அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல. மாமா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க. மிஸ் அருண், அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேனே, கைய மேல இருந்து எடுக்கிறது. தட்ஸ் பெட்டர். பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும். ஆனா சின்னவங்க நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவோம். கல்யாண தேதி அன்னைக்கு மனவரையில பாமா, அவ கைய பிடிக்க அவ பக்கத்துல அருண், இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார்.